வணக்கம் நண்பர்களே. இப்ப பார்த்தீங்கன்னா, திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்துறதுக்கு முறையா அனுமதி கிடைச்சதுக்கு அப்புறம், ஒரு வயசான பாட்டியம்மா ரொம்ப கொண்டாட்டத்துல இருக்கிறாங்க. கொண்டாட்டத்துல இருந்தாங்கன்னா, அவங்க வயசுக்கு அங்க இருக்கக்கூடிய காவலர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இனிப்பு குடுக்குறாங்க. குடுத்து தீபம் ஏத்துறதுக்கு அனுமதி கிடைச்சிருச்சு. இந்தாங்க எல்லாரும் இனிப்பு எடுத்துக்கன்னு ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுறாங்க. இது அந்த ஒரு அம்மாவோட உணர்வுன்னு சொல்லிற முடியாது. கோடிக்கணக்கான இந்து மக்களுடைய உணர்வுகள். அதாவது வெளிநாட்டுலலாம் இருக்கிறாங்கல்ல, அத்தனை பேரோட நினைவுகள் பூராமே இங்க தானே இருக்குது. வெளிநாட்டுலனா அவங்க பிழைக்கிறதுக்காக போயிருக்கலாம். எண்ணங்கள் பூரா இங்க தானே இருக்குது. அது பூரா அந்த பிரதிபலிப்பு தான் இந்த அம்மாவுடைய இனிப்பு குடுத்து கொண்டாடக்கூடிய சமாச்சாரம். நம்மளும் வெளியூர்ல தான் இருக்கிறோம். நமக்கு அது ஆனந்தம் தான். இது மொத்தமா திமுகவுக்கு கிடைச்ச சாவுமணி. இனி ஜென்மத்துக்கு எந்திரிச்சு வரவே கூடாத மாரி அடிச்சுட்டாங்க. அதுல மறைமுகமா வேலாக்கூடிய இந்த சபரீசன், வியூக அமைக்கிறார்ல, விழுந்துச்சாடி மாப்பிள. அதாவது எனக்கு மாப்பிள இல்லப்பா நீங்க. இந்த ஸ்டாலின் இருக்கார்ல அவருடைய மாப்பிள. அடிச்சாங்கள மொத்தமா. உனக்கு இந்த திரௌபதி, பாஞ்சாலி, ரொம்ப ரொம்ப யோக்கிய சிகாமணி, அதான் கனிமொழி, நீ எல்லாம் கருத்து சொல்ற. இந்து மதம்னால என்னன்னு தெரியுமா முதல்ல உனக்கு? கருத்து சொல்ற. அது நில அளவ கல்லு அப்படின்னு. இப்ப வச்சாங்கள மொத்தம் ஆப்பு உனக்கு. ஜென்மத்துக்கு நீ எந்திரிக்கவே கூடாது. நீ வரவும் முடியாது. அதுல மாற்றம் இல்ல. இனிலாம் திமுகனாலே 4ஆம் இடமோ 5ஆம் இடமோ போயிடும். ஏன்? அதாவது அங்க திமுக தொண்டர்களே பாதி பேர் பார்த்தா இன்னைக்கு இந்து மதத்துக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க. அதாவது பாஜகவுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு தேவையில்லை திமுக, எங்க உணர்வுகளை புரிஞ்சுக்கலன்னு. என்ன இஸ்லாமிய மக்களும் கிறிஸ்தவ மக்களும் ஓட்டு போடுறாங்கன்னு ஒரு நம்பிக்கை அதுவும் கிடைக்காது. ஏன்னா பாதி விஜய் எல்லாத்தையும் எடுத்து போயிட்டாரு. எல்லாருமே ஒரு மாற்றுக்காக விஜய் பக்கம் போய் சேர்ந்துட்டாங்க. அதுதான் உண்மை. போட்டோம், ஒன்றும் தப்பே இல்லை. ஆனா திமுக அழிக்கப்பட வேண்டிய ஒரு சக்தி தான். இதுல மறைமுக இருக்கிறவன், அதாவது இந்துக்கள் பேர் இந்த ஒரு குப்பை தொட்டி வருது. அவன் பேரெல்லாம் சொல்றதுக்கு எனக்கு அருவருப்பா இருக்கு. அதை நீங்களே யோசனை பண்ணிக்கங்க. வந்துட்டு அது இந்து அறநிலையத்துறை பெருசா பேசிட்டு இருந்தானே, பீ திங்கிற அவன் திங்கிறதெல்லாம் இங்க சொல்லிக்கிட்டு இருக்கான். சோத்த திங்கிற நீ திங்கிறதெல்லாம் ஏன்டா சொல்லிட்டு இருக்க? அதுதான் உண்மை. இப்ப வரக்கூடிய தேர்தல் முறையா இவங்க இந்து மக்கள் அத்தனை பேருமே சிவாய இந்த நம. மாதிரி நபர்களா திருச்சிட்டம்பலம், வைக்க தில்லையம்பலம், போறாங்க. பொன்னம்பலம். பொறுத்திருந்து சிவாய நம. பார்க்கலாம். நன்றி உறவுகளே, நண்பர்களே. சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, முன்பு ஒரு காலத்தில் ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா இப்போ ஒரு தென்னை மரங்கள், பனை மரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலாவில் ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் இருந்த அந்த சாமியுடைய திருமேனியை எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது ஒரு புகழ்பெற்ற சிவாலயம்னு கூட சொல்லலாம். சாமியோட திருமேனி எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி சாமி திருநாமம் முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது. உறவுகளே, இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே.
மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழவுண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06 இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பு இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான். உறவுகளே, முடிந்த அளவுக்கு ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம். உறவுகளே, உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய இந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள். உறவுகளை, பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணிய பலன் தங்களுக்கு கோடான கோடியாக வரும். உறவுகளை, நம சிவாய.